எங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா டுடே லஞ்சு நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவை பாயசம் தாங்க. ரவை பாயசம் தான் செஞ்சேன். ரவை பாயசம் செஞ்சேன். இது எப்படி செய்ய கட்டியாச்சு ரொம்ப ரவை பாயசம். தண்ணி முதல் நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. ரவையை நெய்யில் வறுத்துக்கணும். நெய்யில் வறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸு, திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கு வந்தவுடனே அதுக்கப்புறம் ரவையை போடுங்க. தண்ணியை கொதி ரவையை போட்ட பிறகு சர்க்கரை போடுங்க. பால் ஊற்றுங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் தான் ஊற்றினேன். 1/2 லிட்டர் பால் ஊற்றினேன். அதுவே கட்டியாகிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான பால் நீங்கள் ஊற்றலாம். நான் 1/2 லிட்டர் மட்டும் தான் நான் வாங்கி ஊற்றினேன் பால். அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும். அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வறுத்தின நட்ஸ் எல்லாம் இதில் போடணும். பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் நல்லா தட்டிக்கணும். தட்டி போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அரைச்சி கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கட்டியாக வந்துச்சு ரவை பாயசம். இந்த மாதிரி தான் ரவை பாயசம் செய்யணும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரவை பாயசத்தை. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 2 கரண்டி தான் ரவை போட்டேன். அதுவே நிறைய வந்துருச்சு. 2 டீஸ்பூன் போட்டதுக்கே விரும்பி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாவின் சுவை மாறட்டும். நம்ம சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எதனா ஒரு டவுட் இருந்தால் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கவும். மாலிக் செய்தி யூடியூப் சேனலுக்கு செய்திலி மாலிக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.